அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய வாக்கிங் போறேன். ஆனாலும் என்னோட தொப்பைய குறைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்க தொப்பைய குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆசனா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு 100 டேஸ் சேலஞ்ச்ல டே 14ஓட சேலஞ்ச் ஆசனா என்ன அப்படின்னா, உத்தான பாதாசனா. உத்தான பாதாசனா எந்த சக்கராக்காக பண்றோம்? மணிப்பூர சக்கரால இருந்து சுவாதிஸ்னா சக்கரா வரைக்கும் உள்ள உறுப்புகள் இது பலன் தரும். இதனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது உத்தான பாதாசனா பண்ணும்போது? முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய அப்டமன் தசைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதோட மணிப்புரக சக்கரால இருந்து சுவாதிசன சக்கரா வரைக்கும் கூடிய உள் உறுப்புகளான சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், மண்ணீரல், கணையம், இந்த உறுப்புகள் எல்லாமே இதால உயிர் பெறப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இடுப்பு மற்றும் முதுகு பகுதி நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ஆசனா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கங்க. லேசா இருக்குன்றவங்க கூட இந்த ஆசனா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை தவிர்த்துருங்க. இந்த முதுகு வலியை இந்த ஆசனா மூலமாவே சரி பண்ணலாம். அதை ஒரு யோகா குரு மூலமா நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஆசனா மூலமாவே அந்த முதுகு வலியை எப்படி சரி பண்ணலான்றதையும் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆசனாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி மேட்ல சமதளமா படுத்துக்குங்க. மூச்சை தளர்வ வச்சுக்கோங்க. உடம்ப தளர்வ வச்சுக்கோங்க. 2 கைகளையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. 2 கால்களையும் ஒரு தரையிலிருந்து அரை அடி உயரம் உயர்த்த போறீங்க. இந்த ஆசனா பண்ணும்போது எந்தெந்த தசைகள் வலுப்பெறும் அப்படின்றத இந்த இமேஜில் நாம் பார்க்கலாம். இதுதான் உத்தான பாதாசனா. நான் கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். நீங்கள் உங்களால் முடியும்னா ஆரம்பத்தில் 10 வினாடி மட்டும் பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியும்னா 10 வினாடியிலிருந்து 60 வினாடி 1 நிமிடம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பண்ணும்போது வயிற்றுல உங்களுக்கு பிடிப்பு இருக்குது, வலிக்குதுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் இறங்கிடலாம். பழக்கத்தை வழக்கமாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த 100 டேஸ் சேலஞ்சில் கலந்துக்குங்க. இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.